இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, இதில் 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் போடலாம் நீங்கள் சின்ன வெங்காயம். இதுதான். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு பாருங்கள். வதங்கினோன்னே இதில் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இது வதங்கும் போதே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு வேண்டாம் 2 ஸ்பூன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகா 2 போடுறோம், அதுலேயும் காரம் வரும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன்னா 1 ஸ்பூனில் கொஞ்சம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இது நல்லா ஓரளவுக்கு சுருளை வதக்கிங்க. அது சீக்கிரம் வதங்கிடும். உங்களுக்கு உப்பு போட்டதால் தக்காளி கரைஞ்சாவே அதை வதங்கிடும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் திராட்சைங்க ஒரு 10லேருந்து 12 போட்டுக்கோங்க. 2 பேரிச்சம்பழம். இது திராட்சையும் பேரிச்சம்பழமும் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த திராட்சை பேரிச்சம்பழம் ஒரு விதமான ஒரு நல்ல டேஸ்ட்டு, இனிப்பும் கொடுக்கும், அதே நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இல்லைனாலும் நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லமும் உங்களுக்கு ஒரு இனிப்பு டேஸ்ட் கொடுத்துரும்ல, அதனால் வெல்லமும் போட்டுக்கலாம். ஆனால் இது முடிஞ்ச வரைக்கும் இது இருந்ததுன்னா இதை போட்டு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இது இப்போ நல்லா ஆறணுன்னா ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வதக்குனதை இதை எடுத்து வச்சு அதில் கழுவி தண்ணியும் இதில் ஊற்றிருக்கேங்க. இதில் ஒரு 7 முந்திரி பருப்பு போட்டேன். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் தாளிக்கிறது எதுவும் போட போதில்லை. இஞ்சி நீட்டு வாக்கில் கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், ஒரு சின்ன பிட்டு இஞ்சி, அதை மட்டும்தான் போட போகிறேன். இந்த இஞ்சி நல்லா பொரிஞ்சோன்னா இந்த இஞ்சி இப்படி இது வாயில் படும், ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் படும்போது. அப்படி எங்களுக்கு வாயில் படுறது பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா வதக்கிறதுலே போட்டு நீங்கள் வதக்கி அரைச்சிடலாம். நான் வதக்கிறதே நீங்கள் இஞ்சி பூண்டு மசாலாவை கூட போட்டு வதக்கலாம். இது நான் தனியாக போட போகிறேன்னு அதில் பூண்டு போட்டேன், இஞ்சியை தனியாக தான் போட்டு வதக்க போகிறேன்றதால. இப்போ அரைச்சி வச்சுட்டதை இதில் ஊற்றிடலாம். இதில் நல்லா தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாங்க. இப்போ ஏன்னா முதலே வதக்குனது தான், அதனால் திருப்பி நீங்கள் உட்காந்து அதை வதக்கிட்டு இருக்க வேண்டாம், அவசியம் இல்லை. ஒரு கொதி வரட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் கழுவியே நான் ஊற்றிக்கிறேங்க, அந்த மூடியில் இருக்கிறதுலையே. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் புளி வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்பயும் ஒரு கொதி டக்குன்னு வந்துடும் இது, ஏன்னா கொஞ்சம் தான் புளி ஊற்றிருக்கோம். இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பக்கோடா போடுறாங்க. இது கடையில் வாங்கின பக்கோடா தான். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பக்கோடா இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா அது நல்லா இருக்கும், எடுத்து வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்கோடா. இந்த பக்கோடா போட்டு நீங்கள் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், ஏன்னா உடனே ஊறிடும் பக்கோடா. ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ இதில் நான் இப்போ 100 கிராம் பக்கோடா வாங்கி போட்டிருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம், இன்னும் 100 கிராம் கூட போட்டுக்கலாம். ரொம்ப போட்டிங்கன்னா 100 கிராம் இல்லை, இன்னொரு 50 கிராம் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப போட்டிங்கனாலும் இந்த குழம்பு ஃபுல்லாக இழுத்துரும் பக்கோடா, அப்புறம் குழம்பே இருக்காது உங்களுக்கு. இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். இதில் பட்டை வாசனை கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க உங்களுக்கு. நான் ஏன்னா ஒரு பட்டை முழுசாக போட்டு வறுத்துட்டு அதை தான் அரைச்சிருக்கோம். உங்களுக்கு பட்டையும் சோம்பும் வேண்டான்னா நீங்கள் கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம். இல்லை ரெண்டுமே எங்களுக்கு வாசனை பொருளே வேண்டானீங்கன்னா கடுகு மட்டும் கூட நீங்கள் தாளிச்சிக்கலாங்க. கடுகு முழுசாகவே, சோம்பு நீங்கள் தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், பக்கோடா குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு.
நல்லா திக்காகவும் இருக்கும் உங்களுக்கு. இதுவும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு இதுதாங்க. சப்பாத்திக்கு கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வைக்கும்போது வேணால் கொஞ்சம் புளியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. புளி இல்லாமல் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்பாத்திக்கு இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.